வெற்றி துளசி சீரியலில் இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு வந்துட்டாங்க. லட்சுமி அம்மா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லபடியாக வந்து நடந்துடணும் அப்படின்னு சொல்லி கோயிலில் போய் ஒரு தேங்காய் வந்து உடச்சிட்டு வந்துடுவோம். பொண்ணு மாப்பிள்ளை பேரில் வந்து அப்படியே சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு ஒரு அர்ச்சனை வந்து பண்ணிட்டு வந்துடுவோங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க லட்சுமி அம்மா அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து யார்கிட்டயாவது ஒருத்தட்டியாவது சொல்லிட்டு போகணுன்னு சொல்லிட்டு கவிதாவை கூப்பிட்றாங்க. நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். அத்தை இந்த நேரமா? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நல்லபடியாக வந்து ஃபங்க்ஷன் வந்து நடக்க போகுது. அப்படி இருக்கும்போது இப்போன்னு பார்த்து நீங்கள் போவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னம்மா பண்ணுறது, என் மனசுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது. பொண்ணு மாப்பிள்ளை பேரில் வந்து ஒரு அர்ச்சனை வந்து பண்ணிட்டு வரணும்னு ஆசையாக இருக்குது. யாராவது கேட்டால் ஏதாவது சொல்லு, யாருக்கும் தெரியாமல் போகக்கூடாதுன்னு தான் நான் இப்படி சொல்கிறேன். சரி அத்தை, பார்த்து சீக்கிரம் போயிட்டு வாங்க. மாப்பிள்ளைக்கிட்ட சொன்னால் வந்து கார் ஏற்பாடு பண்ணுவாங்களே, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் ஆட்டோவில் போயிட்டு வந்துடுறேன், பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன். சீக்கிரம் போயிட்டு வந்துடுங்க அத்தை, இல்லாட்டி என்ன தான் வந்து ரகுலேருந்து எல்லோரும் திட்டுவாங்கங்கிற மாதிரி சொன்னேன். சரிம்மா சட்டுன்னு போயிட்டு வந்துடுறேங்கிற மாதிரி அந்த இடத்துல லட்சுமி அம்மா வந்து சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க. நல்லபடியாக வந்து கல்யாணம் வந்து நடக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாமிகிட்ட வேண்டிக்கிட்டு ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க. போயிட்டே இருக்காங்க கோயிலுக்கு. கோயிலில் போனோன்னு வந்து சாமிகிட்ட வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் டேய் தீபா வீட்டுக்கு வந்து கல்யாண ஏற்பாடுலாம் வந்து சொல்லியிருக்காங்களடா அவங்க இளைய பொண்ணு அஞ்சலிக்கு, வாடா போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. அவங்க அப்பா ஈஸ்வரமூர்த்தி, அப்பா சும்மானு இருங்கப்பா, அந்த குடும்பத்தை கேட்டாலே வந்து எனக்கு கோவம் கோவமாக தான் வருது. எப்படிப்பா உங்களால் மன்னிக்க முடிஞ்சிச்சு? அந்த வீட்டில் வந்து கையை வேற நினச்சிட்டு வந்திருக்கீங்க. இவ்வளோ நாளாக வந்து என் கூட சேர்ந்துக்கிட்டு நீங்கள் கேசவனையும் அந்த குடும்பத்தையும் வந்து மதிக்கவே மாட்டீங்க. கேசவன் இந்த வீட்டுக்கு வந்தாலும் நான் அவரை பார்த்து கூட பேச மாட்டேன். நீங்களும் அதே மாதிரி தான் வந்து இருந்தீங்க. ஆனால் இப்போ புதுசாக வந்து சொந்தங்கிறீங்க, பந்தங்கிறீங்க. எனக்கு எதுவுமே புரியலப்பா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரமூர்த்தி கிட்ட வந்து சண்டை போடாத குறையாக வந்து பேசுகிறாங்க. டேய் எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குடா. அந்த கணக்குப்படி செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே, அப்பா நீங்கள் இஷ்டத்துக்கு ஏதாவது கணக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் பாசத்துக்கு முன்னாடி எதுவுமே நிற்காதுப்பா. நம்ம அக்காவை எப்படியெல்லாம் வளர்த்தோம், நீங்கள் இப்படியெல்லாம் வந்து என்கிட்ட பேசுவீங்க நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு வெற்றி வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து கோச்சிக்கிட்டு, நான் கல்யாணத்துக்குலாம் என்னால் போக முடியாது, நீங்களும் வந்து போகக்கூடாது, இருப்பினும் வந்து ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனோன்னே வெற்றி வந்து கரெக்டாக தான்டா சொல்லிட்டு போகிறான். ஈஸ்வரமூர்த்தி நீ ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு சொல்லி ஈஸ்வரமூர்த்தியோட அம்மா வந்து பேசுகிறாங்க. அம்மா சும்மானு இருமா, நான் போகிற கணக்கே வேறு. எப்படி இருந்தாலும் வந்து துளசி விஷயம் வெளியில் தெரியக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அந்த குடும்பத்துக்கு வந்து நான் அன்பாக பாசமாக வந்து இருக்கேன். இது மட்டும் வெளியே தெரிஞ்சிச்சு என்னால் எந்த இடத்துலையும் நிற்க முடியாது, அப்புறம் போட்டியிலேயே கலந்துக்க முடியாமல் போயிடுச்சுன்னா இத்தனை நாளாக வந்து நான் பேர் புகழ் எல்லாம் சம்பாரிச்சதெல்லாம் வீணாயிடுங்கிற மாதிரி ஈஸ்வரமூர்த்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க பொண்டாட்டிக்கு அபிராமி கிட்ட வந்து பேசுகிறாங்க. வா நம்ம 2 பேரும் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்து பையனுக்கு அம்மா அப்பா இல்லையாம். நம்ம தான் முன்ன நின்று பையனுக்கு அம்மா அப்பாவாக இருந்து இந்த கல்யாணத்தை வந்து நல்லபடியாக நடத்தி வைக்கணும். உண்மையாவாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அபிராமி கேட்டோன்னே, ஆமாம் உண்மையாக தான் சொன்னேங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் காரில் வந்து ஜம்முன்னு வந்து இறங்குறாங்க. கோயிலில் வந்து அபிஷேகம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம லட்சுமி அம்மா நல்லபடியாக வந்து இந்த கல்யாணம் வந்து நடக்கும், நீங்கள் எதுக்கும் வந்து கவலைப்படாதீங்கன்னு சொல்லி தேங்காய் உடைக்கிறப்ப தேங்காயில் வந்து பூ வந்துடுது போல இருக்குது. இதை பார்த்தோன்னா சந்தோஷம் தாங்கவே இல்லை அவங்களுக்கு. அவ்வளோ ஹாப்பியாக வந்து இருக்காங்க. அப்பாடா இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்துடும் சொல்லிட்டு கிளம்பலான் இருக்காங்க. பார்த்தா ஆட்டோ வந்து இல்லை, ஆட்டோ வந்து போயிடுச்சு போல இருக்குது. எங்கேயும் வந்து வண்டியும் கிடைக்க மாட்டேங்குது. அச்சச்சோ என்னடா அது நம்மளை காணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து தேடுவாங்களே, இப்போன்னு பார்த்து வண்டியே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணும் ஏது பண்ணணும்னு சுத்தமாக தெரியலங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம லட்சுமி அம்மா மண்டபத்தில் வந்து ரொம்ப நேரமாக வந்து சிவராமன் வந்து, ஏய் எங்கடா போனா உங்கள் அம்மா, எங்கடா காணோம், ரகு கேசவா தேடுப்பா அப்படின்னு சொன்னோன்னே எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. என்னடா சடங்கு செய்ய வேண்டியதெல்லாம் ஏகப்பட்டது இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, பொண்ணு கல்யாணம் வந்து நல்லபடியாக நடக்குமா இல்லையான்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருந்தாலே அப்படின்னு சொல்லும்போது கவிதா வந்து பேசுகிறாங்க. அத்தை வந்து கோயிலுக்கு போயிருக்காங்க. என்னம்மா இப்படி பண்ணுறீங்களே, இதை என்கிட்ட சொல்லக்கூடாதா? இல்லை பொண்ணு பேர்லேயும் மாப்பிள்ளை பேர்லேயும் நான் அர்ச்சனை பண்ணால் தான் என் மனசுக்கு வந்து நிம்மதியாக இருக்கும்னு சொன்னாங்க. அதான் கோயிலுக்கு தானக்கா போயிருக்காங்க, விடுங்கம்மா வந்துருவாங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ரகு வந்து பேசுகிறாங்க. கேசவனும் டேய் நீ சொல்லுவாடா, இவ்வளோ நேரம் ஆச்சு, எங்கடா போனா, எவ்வளோ நேரம் ஆச்சு, கிளம்பி வந்து 3/4 மணி நேரம் இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே எந்த கோயில்னு சொன்னாலா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம சிவராமன். ஆனால் அவங்க என்ன கோயில்னு சொல்லவே இல்லையேங்கிற மாதிரி சொன்னோன்னே கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வழியாக தான் வெற்றி வந்து யதார்த்தமாக வராங்க. என்னக்கா நான் உங்களை வந்து சந்திக்கிற மாதிரி போச்சு அப்படின்னு சொல்லும்போது, என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன். ஆமாம்ல பத்திரிக்கை கொடுத்தீங்களே, சாரிக்கா மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லும்போது, நீங்கள் வாங்க நான் வந்து உங்களை வந்து மண்டபத்துக்கு வந்து ட்ராப் பண்ணுறேன். மண்டபத்தில் இப்போ நீங்கள் இல்லாமல் நீங்களே வந்து 3வது முன்சி மாதிரி கோயிலில் வந்து நின்றுட்டுருக்கீங்க. இல்லைப்பா பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கந்திஷ்டி வேறு எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோயிலில் அர்ச்சனை பண்ணலான்னு வந்தேன். ஆட்டோவில் வந்தேன், கடைசியில் பார்த்தா ஆட்டோவே இல்லை. சரிக்கா வாங்கக்கா வண்டியில் ஏறுங்க, சட்டுப்பட்டு நம்ம போகலான்னு சொன்னோன்னே வண்டியில் வந்து
கூட்டிகிட்டு அப்படியே மண்டபம் வாசலில் வந்து மாதம் வந்து நிற்கிறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்போன்னு பார்த்து வெற்றி வந்து சரிங்கக்கா நான் போயிட்டு வந்துடுறேன்னொன்னே, என்னப்பா தம்பி இவ்வளோ தூரம் வந்துட்டேன், பொண்ணையும் மாப்பிள்ளையும் பார்க்கணும், அது மட்டும் இல்லாமல் நீ உள்ளே நின்று சாப்பிட்டுட்டு போகக்கூடாதா, இந்த அக்காக்காக கை நினைக்க மாட்டியா அப்படின்னு சொன்னோன்னே, சரிக்கா நீங்கள் வேறு இவ்வளோ கம்பல் பண்ணுறீங்கன்னு சொல்லி வெற்றி மாட்டுக்கு அப்படியே கேஷுவலாக வந்துகிட்டு இருக்காங்க. வந்து பார்த்தா ஆப்போசிட்டில் வந்து துளசி வந்து இருக்காங்க. துளசியை பார்த்தோன்னா, டேய் அண்ணி எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன்டா, என் கமலியை வந்து பார்த்துட்டேன்டா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. துளசியும் வந்து பார்த்துடுறாங்க. செம கோவமா வந்திருக்காங்க. "டேய் உனக்கு ஒரு வேலையே இல்லையாங்கிற" மாரி துளசி வந்து மனசுல நெனச்சுட்டு, அப்படியே வந்து வெற்றிய வந்து பார்க்குறாங்க. துளசியும் வெற்றியும் நேருக்கு நேரா வந்து சந்திச்சுக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து கன்னா பின்னான்னு திட்டுறாங்க. உடனே வந்து, "ஏங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? இது நம்ம வீட்டு கல்யாணம். நீ என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே தானே இங்க வந்த. என் வீட்டு கல்யாணம் உனக்கு எப்படி தெரிஞ்சுச்சுங்கிற" மாரி அந்த இடத்துல கேட்டோன்னே, "என்னங்க நீங்க இப்படியெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க? நான் வந்து இந்த வீட்டோட ஒருத்தவங்களோட ரொம்ப சொந்தம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாரு என்ன ஏதுன்னு தெரியலையே. "அப்படியா? பொண்ணோட அம்மா எனக்கு நெருங்கின சொந்தங்கிற" மாரி சொன்னோன்னே, "சும்மா கதைலாம் சொல்லாதடா" அப்படின்னு சொல்லும்போது, "பொண்ணோட அம்மா பேர் என்னன்னு தெரியுமா? அவங்க பேர் என்னன்னு தெரியலங்கிற" மாரி சொல்லும்போது, அப்படியே லட்சுமி அம்மா இந்த பக்கம் வந்துடுறாங்க போல இருக்கு. லட்சுமி அம்மா வந்தோன்னே, "தம்பி நமக்கு தெரிஞ்ச தம்பி தாம்மா. தம்பி யார் தெரியுமா?" அப்படின்னு சொல்லி அன்பா பாசமா வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. "அப்படியாம்மா உன்னோட கெஸ்ட்டா? எனக்கு தெரியாம போச்சு. அப்பன்னா எதார்த்தமா தான் வந்திருக்காப்லையா? நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ?" அப்படின்னு சொன்னோன்னே வந்து, "சரி தம்பி நீயும் பேசிட்டு இருங்க. எனக்கு முக்கியமான வேலை இருக்குங்கிற" மாரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வந்து போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல. "சாரிங்க நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். சில பேருக்கு தப்பா புரிஞ்சுக்கிறதே வந்து வழக்கமா போச்சு. நான் உங்கள சொல்லலங்க. உங்கள எப்ப பார்த்தாலும் நானும் கமலி கமலின்னு சொல்லிட்டு இருப்பேன்ல, அத சொல்லிட்டு இருந்தேன். நம்மளும் நீங்களும் வந்து சந்திக்கிறப்பலாம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோமே! அப்பன்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில வந்து சண்டை போடுறவங்க, ஃப்யூச்சர்ல வந்து அப்புறம் என்ன நடக்க போகுது? சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுருவோமோ! அப்படின்னு சொல்லி சத்தமா வந்து பேசுறாங்க. துளசி வந்து கேட்டோனே, "என்ன சொன்னீங்க?" "அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. நான் என்னங்க உங்கள்ட்ட வந்து சொல்லப் போறேன்" அப்படின்னு சொல்லி வெற்றி மாட்டுக்கு வந்து ரொமான்டிக்கா வந்து பேசுற மாரி காட்டுறாங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம்.